ஊழல் புகாரில் சிக்கியுள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க என்ன தயக்கம் என லஞ்சம் ஒழிப்பு போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக எஸ்.பி. வேலுமணி பதவி வகித்த போது சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகளில் ஒப்பந்த பணிகள் வழங்கியதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாக லஞ்சம் ஒழிப்பு போலீசில் அறப்பேர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததால் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சூப்பரண்ட் விமலாவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டோருக்கு எதிரான ஆவணங்கள் எல்லாம் வேகமாக நகரும் போது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிரான ஆவணங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு மெதுவாக நகர்கிறது என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு. ரூபாய் லஞ்சம் வாங்கும் தாசில்தார் ஆர்டிஓக்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் போலீசார் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பதில் தயக்கம் ஏன் என்றும் லஞ்சம் ஒழிப்புத்துறை போலீசாரிடம் நீதிபதி வினவிருக்காங்க. அவமதிப்பு வழக்குல பொதுத்துறை செயலாளர், விஜிலென்ஸ் கமிஷனர், லஞ்ச ஒழிப்பு போலீஸ் இயக்குனர் ஆகியோர் காலதாமதம் ஏன் ஏற்பட்டது என்பது குறித்து விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி விசாரணையை ஜனவரி 6 தேதிக்கு நீதிபதி தள்ளி வச்சிருக்காங்க.